ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தா சமீப காலமாக கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை இதனுடைய நடமாட்டம்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு போதுமான ஒரு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தண்ணி, சாப்பாடு இதனால் கிடைக்காதனால பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கோமே சொல்லிட்டு காட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரி அப்போ அங்கேயாவது நமக்கு உணவு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்கள் பக்கத்துலேயே வந்துடுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய சிறுத்தை ராத்திரில் வந்திருக்கு. 15 நாள் தான் இருக்குது, பிறந்த ஒரு கன்றுக்குட்டியை தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் முன்னால் மறுபடியும் முயற்சி பண்ணி இன்னொரு கன்றுக்குட்டியை தூக்க வந்திருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோரும் கத்தியிருக்காங்க, அது ஓடி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரடி, சிறுத்தையெல்லாம் ராத்திரில ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் அப்படிங்கிறது காட்டுக்கு பக்கத்துலேயே கிராமங்கள் இருக்குது, காட்டை ஒட்டியே இருக்குது. அப்படின்னால பகலில் மனிதர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பயந்து சிறுத்தைகள் வரல அப்படி கூட சொல்ல முடியாது. காடுகளுக்குள்ளே கூட ஒளிஞ்சிருக்கலாம். இப்போ ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இருட்டாக இருக்குது அப்படின்னால நமக்கு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, இருட்டாக இருக்குது அப்படின்னால ஊருக்குள்ளே கரடி, சிறுத்தைகள்லாம் வந்தது. இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எதுவும் செய்ய முடியுமா கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது சொல்லலாம். காட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் அமைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா காடுகள் பார்த்திங்கன்னா அந்த மிருகங்களுக்கு தான் வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்துலையும் வரலாம், பகல் நேரத்துலையும் வரலாம். நிறைய தடவை நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் சேஃபாக இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கதவுகள் ராத்திரியில் பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கு மேலே வெளியில் போகாமல் அவங்கள பாதுகாக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சில வீட்டில் கூட இப்போ கூட போன வாரம் போட்டிருந்தாங்க, கதவை வாசக்கதவை திறந்தே வச்சுருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறுத்தை உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னால் ஓடியே போய் அவள் அப்பாயை கூட்டிகிட்டு போய் ஓடி போய் கதவை அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி புலி, சிறுத்தை எல்லாமே உள்ளே நுழையுதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் யானைகள் வருது, யானைகள் மீச்சுது, தினம் செய்திகள் போகிறோம். இதனால் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக காட்டுக்கு பக்கத்தில் வீடுகளில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் வீடுகளை பாதுகாப்பான முறையில் எந்த மிருகங்களும் வர முடியாத அளவு வச்சுக்கணும். காடுகளுக்கு பக்கத்தில் வீடுகள் இருந்தால் கண்டிப்பாக ராத்திரி நேரத்தில், பகல் நேரத்தில் கூட வாய்ப்புகள் இருக்குது. இருட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த அவசரம்னாலும் வெளியில் போகவே கூடாது. வெளியில் போனீங்கன்னா நம்ம ஒரு ஆபத்தில் சிக்கிற இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் ராத்திரியில் வெளியில் போனோம், ஒரு கரடி வந்தது, சிறுத்தை வந்தது, புலி வந்தது. ஏன்னா ராத்திரி நேரத்தில் நான் எல்லா இடமே இருட்டாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த இருட்டெல்லாம் கவனிக்க மாட்டோம். அந்த இருட்டுக்குள்ளே சிறுத்தை இருக்கலாம், புலி இருக்கலாம், கரடி இருக்கலாம், யானை இருக்கலாம். அதனால் எல்லாருமே பார்த்தோன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் மிருகங்கள் வரும் அப்படி தெரிஞ்சால் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் தவிர்க்கலாம். அதே மாதிரி ஆடு மாடு வச்சுருந்தவங்க எல்லாருமே என்ன பகல் நேரத்தில் நீங்கள் வெளியில் கட்டுறீங்க, ராத்திரி நேரத்தில் அதுகளையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி வர ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது. ஃபுல்லாக சுற்றி வர வீடுகள் மாதிரி கதவு கட்டி மேலே ஒரு கம்பிகள் மாதிரி மேலே மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அப்படி தான் இந்த போட்டிருக்காங்க. மலைகள் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சுற்றி வர ஃபுல்லாகவே வீடு மாதிரி கட்டிடுவாங்க. மேலே மட்டும் ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு கம்பிகள் போட்டிங்க அப்படின்னா, கம்பிகளை போட்டோன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த கம்பியோட போயிடும். அப்போ இந்த மிருகங்கள் ராத்திரி கூட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா கதவுகள் இதே மாதிரி நம்ம கதவுகள் போட்டோன்னா அந்த கதவை போட்டு பார்த்துடலாம். அப்போ எதுவுமே வராது. அப்படி நீங்கள் வைங்க. டல்கோசி போகும்போது கூட நான் பார்த்தேன், பகலில் தான்
ஆடு மாடு எல்லாமே வெளியில் வந்து கட்டியிருந்தாங்க. ராத்திரி சாயந்தரத்துக்கு மேலே அவங்க சொன்னாங்க, இந்த பக்கம்லாம் கரடி வரும், புலி சிறுத்தைலாம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மாடுகள்லாம் வந்து கழட்டி ஒரு பெரிய இடம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்படி தான் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சேஃபான முறையில் வச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் காப்பாற்ற முடியும். ஏன்னா ஆடு மாடுகள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.